மாநில மாநாட்டுல நான் சொன்னேன். அது வந்து விவசாய நிலங்கள் பாதுகாப்பு கொள்கை தீர்மானம். அதுல காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் 13 நீர்நிலைகளை அழிச்சு சென்னையை நிரந்தரமாக வெள்ளக்காடாக்கும் திட்டத்தை ஒன்றிய மாநில அரசுகள் கைவிட வேண்டும் வலியுறுத்தின. அது மட்டும் இல்லாம இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் நம்ம விவசாயிகள் பாதிக்கிற இந்த திட்டத்துக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தவும் தயங்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம். அதை இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதி அளிப்பேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்க உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும் நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும் அது சரி. நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுலதான் நீங்க கில்லாடிகளாச்சே. அதையும் மீறி நம்ம விவசாயிகள் உங்க போராட்டத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா பிரச்சனை தான். அதனால இனிமேல் உங்க நாடகத்தை பார்த்துட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட இந்த விமான நிலையத்துக்காக நீங்க ஆய்வு செஞ்ச இடத்தை மறு ஆய்வு செய்யணும்னு ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் கேட்டுக்கிறேன். விவசாய நிலங்கள் இல்லாத இந்த பாதிப்புகள் குறைவா இருக்கிற இடங்களா பார்த்து உங்களுடைய விமான நிலையத்தை கொண்டு வாங்க. வளர்ச்சி தான் மக்களின் முன்னேற்றம். ஆனா அந்த வளர்ச்சின்ற பேர்ல நடக்கிற அழிவு மக்களை ரொம்பவே பாதிக்கும். நீங்க எல்லாரும் உங்களுடைய ஊர் கிராம தேவதைகளான கொல்லமெட்டால் அம்மன் மேலையும் எல்லையம்மன் மேலையும் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்றது எனக்கு தெரிஞ்சது. அந்த நம்பிக்கை இழந்துடாதீங்க. உங்களுக்காகவும் உங்க ஊருக்காகவும் இனி உங்க வீட்டு பிள்ளையான நானும் சட்டத்துக்கு உட்பட்டு எல்லா வழிகளிலும் உங்களோட உறுதி அளிப்பேன். உங்களோட ஊருக்குள்ள ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. இங்கதான் பர்மிஷன் கொடுத்தாங்க. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும் தடைன்னு எனக்கு தெரியல. இப்படிதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்ததுக்கு தடை விதிச்சாங்க. ஒரு துண்டு சீட்டு நம்ம பிள்ளைங்க கொடுத்ததுக்கு. அது ஏன்னு எனக்கு புரியல. அதனால கான்பிடென்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.